ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பட்ஜெட்டில் இந்த கட்சி குறை சொல்கிறது, அந்த கட்சி குறை சொல்கிறது, மாற்றி மாற்றி குறை சொல்கிறது இதை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம முக்கியமாக பட்ஜெட்னா என்ன, எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பட்ஜெட்னா என்ன, அது எப்படி போடுறாங்க, அது ஏன் போடுறாங்க, அதனால் என்ன யூஸு, ஸோ அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நம்ம எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் நமக்கு எப்படி ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் ஃபிஸ்கால் பாலிசி அண்ட் டெபிசிட் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, பேசிக்காக பாலிசிஸில் ரெண்டு டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் இருக்குது. இது ரெண்டு முக்கியமான மேஜர் பாலிசி. பாலிசி அப்படிங்கிறது என்ன, ஒரு பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி தான் ஒரு நாடு இருக்கணும், இந்த மாதிரி தான் ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது பேசிக் பாலிசிஸ் ரெண்டில் என்ன அப்படின்னா, ஒன்று மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசி அப்படின்னா அது ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி. ஏன்னா ஒரு கரன்சி அப்படிங்கிறது ஒரு நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரன்சியுடைய ரேட்டு ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அது இன்க்ரீஸும் ஆகக்கூடாது, டிக்ரீஸும் ஆகக்கூடாது. என்னங்க சொல்கிறீங்க, கரன்சி ரேட்டு குறைஞ்சா நல்லது தானே, அதாவது ரூபாயுடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நல்லது தானே, அது ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஓவராக ஸ்ட்ரென்த் ஆனாலும் பிரச்சனை, ஓவராக வீக்னஸ் ஆனாலும் பிரச்சனை. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளே தான் இருக்கணும் கரன்சி அப்படிங்கிறது. ஏன்னா கரன்சியுடைய மதிப்பு மாறக்கூடாது. அது மாறினாலும் ஒரு ஹெல்த்தி லெவலில் மாறி அது அதே லெவலில் நிற்கணும். அது கீழேயும் விழக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்போது அந்த ஸ்டெபிலிட்டி இருந்தால் மட்டும்தான், கரன்சி ரேட்டுக்கு ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நாட்டுடைய எக்கனாமியை நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ஆர்பிஐ கண்ட்ரோல்டு. ஆர்பிஐ அப்பப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க இறக்குறாங்க இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா இந்த கரன்சி ரேட்டை ஒரே மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். இதில் கவர்மெண்ட் தலையிட முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சியோ அரசியலோ எதுவுமே தலையிட முடியாது. ஏன்னா இது தலையிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஒட்டு மொத்தமாக நாட்டையே சட்டரை போட்டு சாத்திட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒன்றுமே பண்ண முடியாது. ஒட்டுமொத்த நாடுமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்னென்னா கரன்சி ரேட் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். அதை ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனால தான் கரன்சி ரேட்டுமே மாறுது. ஸோ அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கரன்சி ரேட்டை குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது தான் குவான்டிடேட்டிவ் ஈஸிங். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது மூலமாக சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவாங்க. சம்டைம்ஸ் இன்ஃப்ளேஷன் மாறி இருந்தது அப்படின்னா அதை கரன்சி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி இன்ஃப்ளேஷனை ஒரே ஸ்டேஜுக்கு கொண்டு வருவாங்க. அதனால் கரன்சி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும் குறைக்கிறது மூலமாக ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுவே ஃபிஸ்கால் பாலிசி அப்படின்னா இதுதான் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்கிறது. இதில் வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய நோக்கம் ஸ்டெபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த எக்கனாமி. அதாவது நாட்டுடைய எக்கனாமி அந்த கரன்சி ரேட்டை பொறுத்து இருக்கனால அந்த கரன்சி ரேட்டை ஸ்டேபிளாக வைக்கணும், ஸ்டெபிலிட்டியாக வைக்கணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ஃபிஸ்கால் பாலிசி அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் வருஷம் பட்ஜெட் போடுறாங்க இல்லையா, இந்த பட்ஜெட் தான் ஃபிஸ்கால் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபிஸ்கால் பாலிசிங்கிறது என்னென்னா, ரூலிங் கவர்மெண்ட் யார் வர்றாங்களோ அவங்களுடைய கொள்கைகள் ப்ளஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக போடக்கூடிய பட்ஜெட் தான் ஃபிஸ்கால் பாலிசி அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு நாட்டுடைய எக்கனாமியை க்ரோத் பண்ணுறதுக்கும், எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கும், வெல்ஃபேர் ஸ்கீம், அதாவது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு சலுகை கொடுக்குறது, இவங்களுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இலவசங்கள் கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஃபிஸ்கால் பாலிசி கீழே வரும். இந்த ஃபிஸ்கால் பாலிசி தான் நாட்டுடைய வளர்ச்சியை டிசைட் பண்ணுறது. மானிட்டரி பாலிசி ஸ்டெபிலிட்டி டிசைட் பண்ணுறது. அதனால் அது ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதில் அரசியல் தலையீடு இருக்காது. ஃபிஸ்கால் பாலிசி அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டாக ரூலிங் பார்ட்டிஸ் க்ரியேட் பண்ணுறது. இப்போது இது ஃபிஸ்கால் பாலிசி தான் நம்மளோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபிஸ்கால் பாலிசி போடுறது மூலமாக தான் ஒரு நாட்டுடைய எக்கனாமியை அடுத்த லெவலில் என்ன போகும், என்ன ஆகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இந்த ஃபிஸ்கால் பாலிசி பட்ஜெட் அப்படிங்கிறது ரெண்டே எலமெண்ட் தாங்க இருக்கும். இந்த பட்ஜெட்டில் சிம்பிள் மேட்ரு, செலவு பண்ண போகிறாங்க. பட்ஜெட்டில் செலவு பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் முழுக்க நாங்கள் வச்சுருக்கிற பணத்தை எங்கெங்கே செலவு பண்ண போகிறோம், எப்படி செலவு பண்ண போகிறோம், அதனால் என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஒரு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கே செலவு பண்ணலாம், எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணுறது தான்
எக்ஸ்பென்ஸ், அதை தான் வந்து பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி செலவு பண்ண அமௌண்ட் எல்லாம் வந்து வெறும் செலவு பண்ணிட்டு பண்ணால் போதுமா, திருப்பி அதை எப்படி எடுக்க போகிறோம்? அப்போ ரெவென்யூ எப்படி கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேஜர் ரெவென்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன டேக்ஸு. இப்போ நான் செலவு பண்ணி எக்கனாமியை க்ரோ பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா ஆக்டிவிட்டீஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அதை எப்படி நான் கேப்சர் பண்ணுறது, எப்படி வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி நான் ரெவென்யூவாக எடுக்கிறது அப்படிங்கிறது டேக்ஸை போட்டு தான் எடுக்க முடியும். அப்போ நாடு க்ரோ ஆகுதுன்னா டேக்ஸும் வந்து அதிகமாக கலெக்ட் ஆகும். ஸோ பிஸ்னஸ் நிறைய இருக்கும், பணம் நிறைய இருக்கும், அதை திருப்பி டேக்ஸாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுபோக அதர் ரெவென்யூ வந்து கவர்மெண்ட்டே கம்பெனிஸும் நடத்துகிறாங்க. அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், அதாவது பப்ளிக் ஸ்டேட் ஓன்டு கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸில் வரக்கூடிய ரெவென்யூவும் இவங்களுடைய பார்ட் ஆஃப் த ரெவென்யூ. ஸோ மெயினாக வந்து என்னென்னா செலவு, எங்கெங்கெல்லாம் செலவு பண்ண போகிறோம், எப்படிலாம் செலவு பண்ண போகிறோம், அதை ஏன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பட்ஜெட். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம பிளான் போட முடியாது. முதல்ல வந்து எக்கனாமியை திருப்பி ஸ்டிமுலேஷன் கொண்டு வந்து மக்கள்கிட்ட பணம் அதிகமாக புழங்குற மாதிரியும், பிஸ்னஸ் மூவ் ஆகி மக்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரியும், அவங்க கைக்கு காசு போகிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். இப்போ அந்த சூழ்நிலைக்கு வந்து அப்படி தான் பட்ஜெட் போட முடியும். ஓகேங்களா, அங்கே போய் டெவலப்மெண்ட் பட்ஜெட்லாம் போட்டிருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு நாடு வந்து அந்த சூழ்நிலையை ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிடுச்சு அப்படின்னா, டெவலப்மெண்ட்டுக்காக போடக்கூடிய பட்ஜெட் வந்து மேஜராக வந்து பிஸ்னஸ்க்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும், மக்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்குது. எந்த ஒரு பட்ஜெட்டுமே வந்து 100% பாசிட்டிவும் இருக்காது, 100% நெகட்டிவும் இருக்காது. எந்த கவர்மெண்ட் வந்து என்ன பட்ஜெட் போட்டாலும் அதில் வந்து ஒரு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அது வந்து அரசியல் கட்சிகள்னாலே கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் போட முடியும். அதனால் இந்த கட்சி வந்தால் இப்படி மாறிடும், அந்த கட்சி வந்தால் அப்படி மாறிடலாம் கனவு கண்டுட்டே இருந்தீங்கன்னா, பல வருஷமாக 75 வருஷமாக இந்தியாவில் கனவு கண்டுட்டு தான் இருந்தாங்கலாம், இன்னும் அதே தான் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து முதல்ல எக்கனாமிக்ஸ் பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாட்டுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அதில் மிஸ்டேக்கும் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக் வந்து என்னென்னா, அது இவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதை பண்ணித்தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும் நாடு. அதே மாதிரி அப்படி ஒன்றும் நாடு இருக்கும், இல்லைன்னா இவங்க கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரியான கவர்மெண்ட்டை நடத்தியிருப்பாங்க. அதாவது வந்து ஃப்ரீ பீஸ் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனை பண்ணோம், அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த 2 எலமெண்ட்டு தான் வந்து பேசிக்காக ஒரு பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறதுனா, நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறேன், அது மூலமாக எவ்வளோ ரெவன்யூ கேப்சர் பண்ணுறேன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து இப்போ ஒரு 1200 கோடி நான் செலவு பண்ணேன். அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து ட்ரில்லியனில் வரும் செலவு பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நாட்டுடைய எக்கனாமியை பொறுத்து இருக்குது. நான் வந்து சிம்பிளாக புரியறதுக்காக ஒரு 1200 கோடி செலவு பண்ணுறோம். அது எங்கெங்கே செலவு பண்ண போகிறோம், இங்கே ஒரு 10 கோடி, அங்கே ஒரு 10 கோடி, இங்கே ஒரு 20 கோடி, அங்கே ஒரு 30 கோடின்னு செலவு பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அந்த செலவு பண்ணதெல்லாம் என்ன பண்ணோம், அது வந்து வளர்ச்சி கொடுக்கும் இல்லையா. நம்ம செலவு பண்ண போகிறோம், செலவு பண்ணால் வளர்ச்சி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு துணி கடை வச்சுருக்கீங்க, அந்த துணி கடையை வந்து கடையை வச்சு உட்காந்துருக்கீங்க, சேல்ஸ் வந்துருமா, வராது. மார்க்கெட்டிங் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னா என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு டிஃப்ரெண்ட் ஐடியா ஸ்ட்ராட்டஜிலாம் க்ரியேட் பண்ணுறீங்க. ஒன்று டிஸ்கவுண்ட் போடுறது, அது ஒரு செலவு இல்லையா. டிஸ்கவுண்ட் போட்டாலும் அது கொஞ்சம் சேல் ஆகும், ஆனால் டிஸ்கவுண்ட் ஆனது வந்து உங்களுக்கு செலவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். திருப்பி ஆனாலும் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க, வேறு பொருள் வாங்குவாங்க, அதில் கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாதிரி பலவிதமாக செலவு பண்ணுவீங்க. அந்த செலவு மூலமாக ஒரு ரெவன்யூ வரும் இல்லையா, அந்த ரெவன்யூ தான் வந்து இன்கம். இப்போது அதே மாதிரி பட்ஜெட் போட்டாங்க அப்படின்னா இவங்க வித்தியாசமாக செலவு பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஓகே, இதுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு, இதுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு, இவங்களுக்கு வந்து டேக்ஸை கட் பண்ணி விட்டோம்னா இவங்க பிஸ்னஸ் அதிகமாக பண்ணுவாங்க, அதே மாதிரி வேலை அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி பல பிளானை போடுவாங்க. பல பிளானை போட்டு இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, செலவை மீறி கண்டிப்பாக வந்து ரெவன்யூ வந்து கம்மியாக தான் வரும். இது மெஜாரிட்டி ஆஃப் பட்ஜெட்டில் இப்படி தான் இருக்கும், டெஃபிசிட் தான் இருக்கும். அதாவது வந்து செலவை விட வருமானம் கம்மியாக இருக்கிறதுக்கு பேர் தான் டெஃபிசிட். அப்போது இதை வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க, அந்த இப்போது 1200 கோடி செலவு பண்ணுறாங்க, நான் வந்த வருமானம் 1000 கோடி அப்படின்னா 200 கோடி இடிக்குது. அப்போ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதுதான் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபிசிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய வருமானங்களில் அது அப்படியே வந்து ரொட்டேஷன் ஆகும். ஆனால் இந்த டெஃபிசிட்டை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மீறி போகாமல் நம்ம பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். டெஃபிசிட்டுங்கிறது எல்லா பட்ஜெட்லேயும் இருக்கும். இப்போ 200 கோடி மைனஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டோட்டலாக பண்ணக்கூடிய செலவில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். இந்த பர்சன்டேஜ் வந்து இப்போ ஒரு 5% ஆஃப் ஜிடிபி, டோட்டல் ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா 5% இருக்குது, 4% இருக்குது அப்படின்னா, இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறத வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும். இது டெஃபிசிட் இருக்கும், ஆனால் இவ்வளோ தான் இருக்கணுங்கிறத மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அதில் பல பிரச்சனைகள் க்ரியேட் ஆகும். அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன்.
இப்போ வந்து டெஃபிசிட் அப்படிங்கிறது வந்து 200 கோடி இருக்கு இல்லையா, இப்போ 200 கோடி வந்து மைனஸில் துண்டு விழுந்துருச்சு பட்ஜெட்டில். இது வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் இந்த டெஃபிசிட் ஒரு அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெஃபிசிட்டை மெயின்டைன் பண்ணுறதா ஃபிஸ்கால் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாடு வந்து இஷ்டத்துக்கு வந்து அள்ளி இறைக்காமல் ஃபிஸ்கால் டெஃபிசிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த கரண்ட் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிஸ்கால் டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் தான் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். அதை வந்து இவங்க 5.9%லேருந்து 4.2 சம்திங் % கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நல்ல விஷயந்தான். அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே வரும். நல்லா வந்து கண்ட்ரிஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒருவேளை ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு மெயின்டைன் பண்ணாமல் விட்டாங்கன்னா என்ன நடக்கும், இஷ்டத்துக்கு வந்து பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் கடன் வாங்க வேண்டியது வரும். அந்த டெஃபிசிட்டை வந்து குறைக்கிறதுக்கு, அந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கடன் வாங்க வேண்டியது வரும். இப்படி இந்த கடன் வாங்கினாங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க வந்து கடன் வாங்கும்போது கவர்மெண்ட்டே ஒரு இடத்துல கடன் தேவைப்படுது, அவங்களுக்கே ஒரு $200 பில்லியன் கடன் தேவைப்படுது அப்படின்னா பாண்டை ரைஸ் பண்ணி கடன் வாங்குவாங்க. இந்த பாண்டை ரைஸ் பண்ணி கடன் வாங்கினாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து கவர்மெண்ட்டே நிறைய பணம் கடன் வாங்க தேவைப்படுது அப்படின்னா, அந்த ப்ரைவேட்டு கடன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, ப்ரைவேட் கம்பெனிஸ் கடன் வாங்குறாங்க, மற்ற கம்பெனிஸ் பிஸ்னஸ் எல்லாம் கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடன் கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு போட்டி போடுவாங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஏன்னா கடன் கொடுக்குறவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் ஊரில் கடன் கொடுக்குறாரு, ஊரில் ஒரு 10 பேர் 20 பேர் ரெகுலராக கடன் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஊரே கடன் வாங்க போச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து அவர்கிட்ட இருக்கிற மணி லிமிட்டட், அப்போ கடன் கொடுக்க முடியாது. அப்போ கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாங்குறவங்களே எனக்கு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியாக தரேன், நீ எனக்கு கொடு அப்படிம்பாங்க. அந்த காம்படிஷன் வந்துடும். அதே மாதிரி இவரும் இஷ்டத்துக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்புறம் திரும்பி பழையபடி தான் இன்ஃப்ளேஷன் வரும். அப்புறம் இன்ஃப்ளேஷன் வந்தால் க்ரோத் ஸ்லோ ஆகும். இது திருப்பி ஒரு சைக்கிளாக மாறிடும். அதுக்கடுத்து பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி ஆகணும். இப்போ கடன் வாங்கியும் பத்தலை, கொடுக்கல, கிடைக்கல அப்படின்னா பிரிண்ட் பண்ணி ஆகணும். மணியை பிரிண்ட் பண்ணாங்கன்னா திருப்பி அது இன்ஃப்ளேஷன் வரும். ஏன்னா சப்ளை ஜாஸ்தி ஆகிரும். ஸோ அதே மாதிரி க்ரௌடிங் அவுட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். க்ரௌடிங் அவுட்னா என்னது, இப்போ கவர்மெண்ட் வந்து பணத்தை கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு கடன் தேவைப்படும். இப்போ நார்மலாகவே ஒரு வருஷத்துக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு $100 பில்லியன் கடன் வாங்குவாங்க. நார்மலாகவே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகணும்னா இவ்வளோ கடன் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது கவர்மெண்ட்டுக்கே $200 பில்லியன் தேவைப்படுது கடன் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், க்ரௌடு கிரியேட் ஆகும். கடன் வாங்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து அதிகமாகிடுவாங்க. அப்போது கவர்மெண்ட்டுடைய பாண்டு இஷ்யூ பண்ணி கடன் கொடுக்குற இடத்துக்கு தான் அதிகமான அவங்களே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது எல்லா இன்வெஸ்டரும் அங்கே போயிடுவாங்க. அப்போ கவர்மெண்ட்டே அதிகமாக கடன் வாங்குது, அங்கேயே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடலாம், ஏன்னா சேஃப்டி அப்படிங்கிறதுனால போயிட்டாங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் அடுத்தது பிஸ்னஸுக்கும் கடன் வாங்குறதுக்கு பணம் கிடைக்காது. அப்போ வந்து எக்கனாமி ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்லோ க்ரோத் ஆகிடும். ஸோ இது ஒரு சைக்கிளாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரன்சி டிவால்யூஷன். அதாவது வந்து இந்த மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு டிசிப்ளின் இல்லாமல் அதிகமாக வந்து பண்ணி இவங்க கடன் வாங்குறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா கரன்சி வந்து டிவால்யூஷன் ஆகிடும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கரன்சி வந்து டிவால்யூஷன் ஆகிடும். இப்போ கரன்சி ரேட்டு வந்து திருப்பி டிவால்யூஷன் ஆச்சு அப்படின்னா அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் அடிபடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாட்டுக்கிட்ட இருந்து கடன் வாங்கி நமக்கு டிவால்யூஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம அதிகமான பணம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். மற்ற நாட்டுக்கு அதிகமான பணத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஏன்னா அதை பற்றி டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். கரன்சி டிவால்யூஷன் அப்படிங்கிறதும் கரன்சியுடைய ஸ்டெபிலிட்டி எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதும் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுவே செப்பரேட்டு பெரிய டாபிக். அதனால தான் கரன்சி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மார்க்கெட் ஒரு நாட்டுக்கு. கரன்சி ட்ரேடிங் அப்படிங்கிறதும் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பெரிய மார்க்கெட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் வந்துடுவாங்க. ஏன்னா இவங்க கடன் வாங்கினாங்கன்னா அதுக்கு கடன் மட்டும் கட்ட முடியாது, திருப்பி வட்டியும் கட்டி ஆகணும். அப்போது இதெல்லாம் பத்தாது, திருப்பி டெபிசிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வேறு வழியே இல்லை, கடைசியில் மக்கள் தலையில் தான் வந்து விடியும். டேக்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க, டேக்ஸை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டெஃபிசிட் க்ரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே கவர்மெண்ட் வந்து இஷ்டத்துக்கு வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாங்குறாங்க பார்த்தீங்களா. இந்த இதெல்லாம் எங்கே போய் விடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிற நிலமை அதுதான். எங்கே போய் விடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியில் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் போய் முடியும்.
கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் ஏதோ ஒரு வகையில் டேக்ஸை போட்டு திணிச்சு அதை வந்து நாட்டையே டெவலப் பண்ணாமல் விடுவாங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து சிம்பிளான மேட்டர் கிடையாது. இதனால் ஒரு நாடே உடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது அமெரிக்காவில் வந்து சிவில் வார் வந்ததுக்கான முக்கியமான ஒரு ரீசனுமே இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு நாடுங்கிறது ஒரு சில நாடுகள் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரே நாடாக தான் இருக்கும். அதில் வந்து செப்பரேட்டாக ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கண்ட்ரியாக தான் இருக்குமே தவிர பெரிய லெவலில் வந்து ஸ்ப்ளிட் இருக்காது. ஆனால் யூரோப்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒரு நாடு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜ் வேறு, கல்ச்சர் வேறு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கேரளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜ் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகும்போதும் நீங்கள் இந்தியாவுடைய ஜியோகிராஃபி அண்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகும்போதும் ஒவ்வொரு நாடு மாதிரி இருக்கும். அது இப்போ கர்நாடகா போனீங்கன்னா அது ஒரு நாடுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஹிந்தி பேசுகிற ஸ்டேட் போனீங்க அப்படின்னா அது ஒரு நாடு இருக்கும். அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், எக்கனாமி டிஃப்ரென்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நாட்டில் இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்தந்த மொழி இனத்தை வச்சு, ஜாதியை வச்சு, மதத்தை வச்சு பிரித்து ஓட்டை வாங்கி ஃப்ரீபியும் கொடுத்து எல்லாம் ஓட்டை வாங்கி உட்காந்துட்டாங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாகிடும். இப்போ வந்து ஸ்டேட் ஒவ்வொன்றும் நாடு மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க இஷ்டத்துக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்சி வேறு இல்லையா, இங்கே ஒரு ஆட்சி அங்கே ஒரு ஆட்சிங்கும்போது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்துவாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கடன் வாங்குவாங்க. அப்போ நாடே உருப்படாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து இன்னொரு ஜியோ பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் வேணால் சொல்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும், அரசியலில் வந்து எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும், அதே மாதிரி இந்தியாவுடைய நிலைமையை எங்கே போகுது அப்படிங்கிறது. இது வந்து நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்குண்டான ரூட்டு ஆரம்பிக்கிற முன்னாடியே கட் பண்ணால் மட்டும்தான் உண்டே தவிர அப்புறம் ஆரம்பிச்சாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃப்ரீபீஸ் கொடுக்கறது மூலமாக டெஃபிசிட் கிரியேட் ஆகும். கடன் வாங்கினாங்க அப்படின்னா அப்புறம் திருப்பியும் வந்து ஸ்லோ எக்கனாமி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும். அதே மாதிரி அதனால தான் அரசியல் வந்து எக்கனாமிக்ஸில் தலையிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் தலையிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பட்ஜெட்டில் எவ்வளோ அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த பட்ஜெட்டிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு காரணம் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு நாட்டுடைய வெல்த்தே வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் அப்படின்னா வேலை செய்கிறவங்க கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுமே லேபர் தான். லேபர் மீன்ஸ் பிஸ்னஸும் லேபர் தான். ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்க வந்து ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களும் லேபர் தான். மொத்தத்தில் ப்ரொடக்டிவிட்டி, மக்களுடைய வேலை செய்கிறது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா தான் அதோடைய உண்மையான வெல்த்தே இருக்கும். இது வந்து நான் சொல்லலை, எல்லா நாடுமே அடிப்படையாக எக்கனாமிக்ஸ் எதை வச்சு பில்டு பண்ணுறாங்க, நாட்டுடைய வெல்த்தை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பைபிள் மாதிரி இருக்கிற புக்கு வந்து த வெல்த் ஆஃப் த நேஷன், த ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற எக்கனாமிஸ்ட்டு எழுதுனா ஒரு முக்கியமான எக்கனாமிஸ்ட். இவர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர் இன் த ஹிஸ்ட்ரி. அவர் வந்து எழுதுனா இந்த வெல்த் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற புக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். என்கிட்ட அந்த புக்கு இருக்குது, நான் படிச்சிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேஜ் இருக்கும். இதை படிக்கிறக்கே பல மாதம் ஆச்சு. இதில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதே வீடியோவே போட்டிருக்கலாம். அதனால் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்லும்போது புரிஞ்சுக்குங்க, இந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்போது ப்ரொடக்டிவிட்டி எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷனுக்கு ஸ்பெண்டிங் பண்ணணும். மக்களுக்கு வந்து ஸ்கில்லே இல்லை அப்படின்னா அவங்க என்ன வேலை செய்வாங்க? எனக்கு வேலையே செய்ய தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது, எனக்கு வந்து இது கோடிங் பண்ண தெரியாது, எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ண தெரியாது, டெக்னாலஜி தெரியாது அப்படின்னா உங்களை எந்த கம்பெனியும் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃப்யூச்சரும் சரி ப்ரெசண்ட்டும் சரி மாடர்ன் எக்கானமி அப்படிங்கிறது டெக்னாலஜினால் உருவானது தான். அப்போ இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக மக்கள் வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போ எஜுகேஷனை அந்த மாதிரி சிஸ்டம் மாற்றணும். சும்மா மக்கப் பண்ணி எழுதி மார்க் வாங்குற இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் அது உருப்படாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எஜுகேஷன் பேசினாலே நம்ம நிறைய பேசலாம். ஆனால் அட்லீஸ்ட் பேசிக் லெவல் ஒரு ஸ்கில்லிங் இருக்கணும். எல்லாருமே வந்து ஒரு ஸ்கில் இருக்கணும். நிறைய நாடு இன்றைக்கி சைனா வந்து இந்த அளவுக்கு பெரிய நாடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய லெவல் எக்கானமி, அமெரிக்கா கண்லேயே விரல விட்டு ஆடுறான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே விஷயம், அவங்க இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இன்னும் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி நடத்தி மாற்றி எலெக்ஷன் நடத்தியே உருப்படாமல் போன ஒரு நாடு வந்து நம்ம நாடு தான். அதனால் வந்து இதெல்லாம் மாற்றலை அப்படின்னா எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எஜுகேஷனுக்கு பட்ஜெட்டில் அதிகமாக ஒதுக்கணும். இப்போ அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து என்னென்னா இது பத்தாது. ஏன்னா எஜுகேஷனுக்கு தொடர்ந்து ஒதுக்கி எல்லாத்தையுமே படிக்க வச்சு எல்லாத்தையுமே நாலேஜ் கெயின் பண்ண வச்சால் மட்டும்தான்
அது வந்து பயங்கரமான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இது ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் கொடுக்காது. ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்டில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறினா இது இப்படி தான் இருக்கும் நாடு. ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எலெக்ஷன் நடத்தி உருப்படாமல் போன ஒரு நாடு வந்து நம்ம நாடாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 5 வருஷத்துக்குள்ளே ரிசல்ட் கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் தான் போடுவாங்க. ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் போட்டாங்கன்னா இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் போட்டாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் ரிசல்ட் கொண்டு வரணும். ஷார்ட் டேர்மில் ஏதோ பண்ணி மக்களை அட்ராக்ட் பண்ணால் தான் அவங்க அடுத்து ஆட்சிக்கு வர முடியும். அப்போ இப்படி பண்ணாங்கன்னா எஜுகேஷன்லாம் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். ஆனால் அதில் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வேறு எங்கேயுமே ரிசல்ட் கொடுக்காது. இது வந்து எக்கனாமிக்ஸ். இது வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. இது வந்து எல்லா நாட்டிலையும் ப்ரூவன் மெத்தடு. ஜெர்மனி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி திங்க் ஸ்கூல்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஜெர்மனோடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு. அந்தளவுக்கு இங்கே கொண்டு வரணும். இங்கே சும்மா வந்து 5 வருஷம் ஏதோ ஃபீஸை கட்டு நான் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு போனாங்கன்னா அது உருப்படாது. அதனால் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். அதை வந்து எந்த அளவுக்கு அது செலவே பண்ணாலும் பரவாயில்ல, அதுக்காக துண்டு உளுந்து கடன் வாங்கினாலும் பரவாயில்ல. ஆனால் உருப்படாத ஃப்ரீனஸ் கொடுத்து ஃப்ரீபீஸ் கொடுத்து கடன் வாங்கினாங்கன்னா அது ஒன்றும் உருப்படாது. ஆனால் லேபரோடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேறு லெவலில் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸ் வந்து எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும். இப்போ தான் கொடுக்குறாங்க, அதை வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய எக்கனாமிக்ஸில் பேசிக்கான ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம் பயங்கரமாக நம்மளை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து அது எஜுகேஷன் ஒரு எக்ஸாம்பிள். த ஒன்லி எக்ஸாம்பிள் எஜுகேஷன் தான். அதனால் அதை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள்.